கூட்டுறவு வங்கிகளில் 50,000 வரைக்கும் கடன் பெற்றிருந்த விவசாயிகளுடைய இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி 50,000 60,000 வரைக்கும் குறு விவசாயிகளுக்கு ரூபாய் 40,000 தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. சிறு விவசாயிகளுக்கு கடன் தொகையிலிருந்து 50% வரைக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். டெல்டா பகுதிகளில் முதலமைச்சர் விஜய் அப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தப்ப இதை தேர்தல் வாக்குறுதியாக அவர் கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி ஒருவேளை ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா நாங்கள் கூட்டுறவு வங்கிகளில் 50,000 வரைக்கும் கடன் வாங்கி இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வோன்னு ஒரு முக்கிய தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருந்தாரு. இப்ப தாவேக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா இந்த வாக்குறுதி அப்படிங்கிறது இப்ப நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா பார்க்கிறோம். 50,000 60,000 வரைக்கும் குறு விவசாயிகள் வாங்கியிருந்த கடன்ல இருந்து 40,000 வரைக்கும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கிய செய்தியும் நம்ம பார்க்கிறோம். இது மட்டும் இல்ல, சிறு விவசாயிகளினுடைய கடன் தொகையில 50% வரைக்கும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கிய செய்தியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதலமைச்சர் விஜய் அறிவிச்சிருக்கிறத பார்க்கிறோம். இது நிச்சயமாக விவசாயிகளுக்கு, கடன் பெற்ற விவசாயிகளுக்கு ஒரு நல்ல அறிவிப்பாக பார்க்கப்படும் அப்படிங்கிறது புரியுது. 60,000 70,000 வாங்கின சிறு விவசாயிகளுக்கு 15,000 வரைக்கும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கிய அறிவிப்பையும் பார்க்கிறோம். அதே மாதிரி 60,000 70,000 வரைக்கும் கடன் வாங்கி இருக்கக்கூடிய குறு விவசாயிகளுக்கு ரூபாய் 30,000 வரைக்கும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. நம்மோட அடுத்தபடியாக தலைமை செய்தியாளர் ராஜா இணைஞ்சிருக்காரு. அவரோட பேசலாம். ராஜா வணக்கம். இப்ப இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரத்தையும் சொல்லுங்க. யாராருக்கு எவ்வளவு தள்ளுபடி செய்யப்படும், அதே மாதிரி இந்த அறிவிப்பினுடைய சாராம்சத்தையும் பத்தியும் சொல்லுங்களேன். கூட்டுறவு வங்கிகளின் மூலம் விவசாயிகள் பெற்றுள்ள 50,000 ரூபாய் வரை பெற்ற பயிர்க்கடன்களை குறு விவசாயிகள் பெற்ற பயன்களை முழுவதுமாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இது அவருடைய தேர்தல் அறிவிப்பு தான். அந்த டெல்டா மாவட்டங்கள்ல அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். அதுல ரொம்ப அவர் குறிப்பா சொல்லியிருந்தாரு, குறு விவசாயிகள் வாங்கின கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும், சிறு விவசாயிகள் வாங்கின கடன்ல 50% தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருந்தாரு. அதை தான் இப்ப அறிவிப்பா வெளியிட்டிருக்காரு. 7 ஸ்லாப் இதுல கொடுத்திருக்காங்க. அதை நம்ம விரிவா பார்க்கணும்னா 50,000 ரூபாய் வரை கடன் பெற்ற கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்ற குறு விவசாயிகளோட கடன் தொகை முழுவதுமா தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சிறு விவசாயிகளுக்கு 50%. இப்ப 50,000 வாங்கியிருந்தாருன்னா 25,000 கட்டினா போதும், 25,000 தள்ளுபடி. அப்படிதான் இந்த ஸ்லாப்ல இருக்கு. அதே போல 50,000 60,000 ரூபாய் வரலும் கடன் வாங்கியிருந்தா குறு விவசாயிகள் 40,000 ரூபாய் அவருக்கு கடன் தள்ளுபடி, சிறு விவசாயிகளுக்கு 20,000 ரூபாய் கடன் தள்ளுபடி. அதே போல 60,000 ரூபாயிலிருந்து 70,000 ரூபாய் வரை வாங்கியிருந்தா குறு விவசாயிகள் வாங்கியிருந்தா அவங்களுக்கு 30,000 ரூபாய் தள்ளுபடி, சிறு விவசாயிகளுக்கு 15,000 ரூபாய் தள்ளுபடி. அதே போல குறு விவசாயிகள் 70,000 80,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு 20,000 ரூபாய் குறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி, சிறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் தள்ளுபடி. அதே போல குறு விவசாயிகள் 80,000 ரூபாயிலிருந்து 90,000 ரூபாய் வரை அந்த கூட்டுறவு வங்கிகளை கடன் வாங்கியிருந்தா அவங்களுக்கு 10,000 ரூபாய் கடன் தள்ளுபடி. அதே போல சிறு விவசாயிகளா இருந்தா 5,000 ரூபாய் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல 90,000 1 லட்சம் ரூபாய் வரை ஒரு குறு விவசாயி கடன் வாங்கியிருந்தா அவருக்கு 10,000 ரூபாய் தள்ளுபடி. அதே போல சிறு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய் தள்ளுபடி அப்படின்னு ஒரு ஸ்லாப் வச்சிருக்காங்க. 1 லட்சத்துக்கு மேல குறு விவசாயம் வாங்கியிருந்தா அவருக்கு 5,000 ரூபாய் தள்ளுபடி. அதே போல சிறு விவசாயியா இருந்தாலும் அவங்களுக்கு 5,000 ரூபாய் தான் தள்ளுபடி அப்படின்னு மொத்தமா ஒரு 7 ஸ்லாப் வச்சிருக்காங்க. குறு விவசாயி, சிறு விவசாயி அப்படிதான். 50,000 ரூபாய் ஒரு குறு விவசாயி கூட்டுறவு சங்கத்துல கூட்டுறவு வங்கிகள்ல கடன் பெற்றிருந்தா அந்த கடன் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அதுதான் இது முதல் அவர் சொல்லியிருக்காரு. அதன் பிறகு ஸ்லாப் வைஸா 1 லட்சம் ரூபாய் வரையில் கடன் பெற்றவங்களுக்கான ஸ்லாப் கொடுத்திருக்காங்க. இறுதியா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கியிருந்தா அவங்களுக்கு வெறும் 5,000 ரூபாய் தான் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய், அதாவது சிறு குறு விவசாயிகள் மட்டுமில்லாமல்
பெரு விவசாயிகளுக்கு வந்து 5000 ரூபாய் வந்து கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தை வந்து 1/5/2025 அதாவது மே 1ஆம் தேதி முதல் அதாவது கடந்த ஆண்டு முன்தேதியிட்டு அவர் கொடுக்கிறாரு. அதாவது கடந்த மே மாதம் 1ஆம் தேதி முதல் 28/2/2026 பிப்ரவரி 28 இந்த வருஷம் 2026 வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14,22,555 விவசாயிகள் வந்து இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி மூலம் பயனடைகிறாங்க. இதனால வந்து அரசுக்கு வந்து 2044.46 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் அப்படின்னு முதலமைச்சர் திரு விஜய் வந்து அந்த அறிக்கை வாயிலா தெரிவிச்சிருக்காரு. இதோட சாராம்சம் என்னன்னா, குறு விவசாயிகள் 50,000 வரை கூட்டுறவு சங்கங்கள்ல கடன் வாங்கியிருந்தா, கூட்டுறவு வங்கிகள் கடன் தான், அது முழுவதுமாக ரத்து செய்யப்படும். அதன் பிறகு ஸ்லாப் வைஸ் வந்து 7 ஸ்லாப் வச்சிருக்காங்க. 1 லட்சம் ரூபாய் வரை அவங்களுக்கான கடன் தள்ளுபடி அறிவிச்சு முதலமைச்சர் திரு விஜய் வந்து உத்தரவு வெளியிட்டிருக்கிறார். வேளாண் கடன் தள்ளுபடி மூலம் அரசுக்கு 2044 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்பட்டிருக்கிறது. 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதனால் பயனடைகிறார்கள். இந்த வேளாண் கடன் தள்ளுபடி தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்க சூழல்ல அந்த அறிவிப்பினுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப விரிவா பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.